வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். முருங்கை மரத்தில் இலை, பூ, காய், பட்டை என எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான். அந்த வகையில் முருங்கை பிசின்லையும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் முருங்கை பிசினோட பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கால்சியம், சுண்ணாம்பு சத்து, நார்ச்சத்து இந்த 3 பொருட்களுமே சேர்ந்து மரத்திலிருந்து பசை போல வெளில வருதுல, இதை தான் நம்ம முருங்கை பிசின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முருங்கை பிசின் பார்க்குறதுக்கு ப்ரௌனிஷ் கலராக இருக்கும், ரப்பர் போல் கெட்டித்தன்மை உடையதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த முருங்கை பிசின் வெளியில் வந்தோன்னே நீர்த்தன்மையோடு தான் இருக்கும். கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த முருங்கை பிசின் அப்படியே இறுகி இறுகி கெட்டியாகிரும். மரத்தின் பட்டைகளோடையே அப்படியே அங்கங்கே இந்த முருங்கை பிசின் ஒட்டிகிட்டு இருக்கும். இது மரத்துலேருந்து தானே வெளியில் வருது, இது வேஸ்டான ஒரு பொருள் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. தங்க பஸ்பத்துக்கு இணையான சத்துக்கள் இந்த முருங்கை பிசினில் இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா இந்த முருங்கை பிசினில் ஏராளமான சத்துக்களும் வேதிப்பொருட்களும் அமினோ அமிலங்களும் தாது உப்புக்களும் இருக்குது. இந்த பிசின் உடலை வலுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. முருங்கை பிசினில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முருங்கை பிசினில் இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், புரதம் இப்படின்னு பல வகையான சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாம் நமது உடலை வலுவாக்குறதுக்கும் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் நமக்கு பயன்படுது. செரிமானத்தை மேம்படுத்துறதுல முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கை பிசின் குடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, அதோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதன் மூலமாக செரிமான குடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது. குடலில் ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை குறைக்கவும் முருங்கை பிசின் உதவுது. முருங்கை பிசின் ஒட்டுமொத்தமாக உடல் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. முருங்கை பிசின் மலச்சிக்கல் அது மட்டும் இல்லாமல் பிற செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கும் உதவுது. ஆண்மை குறைவு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கை பிசினை இடித்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதை பாலில் கலந்து அதோட கொஞ்சம் கல்கண்டு சேர்த்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா ஆண்மை அதிகரித்து முகமும் நல்ல பொலிவோடு காணப்படும். உடல் ஆரோக்கியமாக இருக்க, உடல் கட்டுக்கோப்பாக இருக்க முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலை வலுப்படுத்துறதுக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், குறிப்பாக வெயிட் அதிகமாக இருக்கும்ல அவங்க உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் முருங்கை பிசின் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த முருங்கை பிசினை 1-2 பொடி செஞ்சு நெய்யில் வறுத்து தூள் செஞ்சு இரவு நேரத்தில் கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்து அதனை அப்படியே மூடி வச்சுருங்க. அதிகாலையில் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஜிம்முக்கு போகிறாங்கல்ல அவங்கெல்லாம் உடலை பல பேர் கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க. தினமும் அதிகாலையில் எழுந்த உடனே 1 மணி நேரம் வாக்கிங் போவாங்க. முருங்கை பிசினை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு எந்த விதமான உணவுகளையும் ஜிம் போகிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். இளநரை சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முருங்கை மரத்தோட வேறு அது மட்டும் இல்லாமல் முருங்கை மர பிசின் இருக்குல்ல, அது சம்பந்தமான அதாவது முருங்கை பிசினும் முருங்கை மரத்தினுடைய வேர் வச்சு செய்கிறாங்கல்ல அந்த டானிக்குகளை, அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்துகளில் கிடைக்குள்ள அந்த லேகியம் போன்றவற்றை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இளநரையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். காயத்தை குணப்படுத்துறதுல முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கை பிசின் காயங்களை குணப்படுத்தும் சக்தியை கொண்டு இருக்குது. இது காயங்களை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் விரைவாகவும் குணப்படுத்துது. இந்த முருங்கை பிசின் வீக்கத்தை குறைச்சி புதிய திசுக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுது. முருங்கை பிசின் குணப்படுத்தும் செயல்முறையையும் விரைவுபடுத்துது. முருங்கை பிசின் எப்படி காயத்தை சீக்கிரமாக குணப்படுத்துதுன்னா, காயத்தில் இருக்குள்ள அந்த நோய் தொற்று ஏற்படுறதை தடுக்கிறதுனால தான் இந்த முருங்கை பிசின் காயங்களை குணப்படுத்துது. புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கை பிசின் புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல முக்கிய பங்கு வாய்த்ததாக கருதப்படுது. இதில் இருக்கக்கூடிய நியாசிமிசின் மற்றும் பென்சைல் ஐசோதியோனோசயனைட் போன்ற
சேர்மங்கள் இருக்குது. இது எல்லாமே புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் முருங்கை பிசின் புற்றுநோயினால் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி புற்றுநோயினுடைய வளர்ச்சியை தடுக்கவும் உதவுது. முருங்கை பிசின் ஒரு சிறந்த வலி நிவாரணின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்க்கலாமா? முருங்கை பிசின் வலி நிவாரண குணங்களை கொண்டிருக்குது. இந்த முருங்கை பிசின் வீக்கம் அப்படி இல்லைன்னா காயத்தால் ஏற்படக்கூடிய வலியை போக்க முடியும். இதில் மோரிங்கைன் மற்றும் பென்சிலமைன் போன்ற சேர்மங்கள் இருக்குது. அவை வலி நிவாரண விளைவுகளை கொண்டிருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முருங்கை பிசின் வீக்கத்தை குறைக்கவும் உதவுது, காயங்களால் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கவும் உதவுது. தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கை பிசின் ஆரோக்கியமான சரும செல்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிச்சு சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. தோள்களில் ஏற்படுள்ள அந்த அலர்ஜி மற்றும் முகப்பர போக்குறதுல முருங்கை பிசின் முக்கிய பங்கு வகிக்குது. முருங்கை பிசின் சருமத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்களில் இருந்து தோள்களை பாதுகாக்குது. முன்கூட்டியே வயதான, அதாவது சின்ன வயசுலேயே ஏஜ் ஆன மாதிரி இருக்குல்ல, அந்த பிரச்சனையை போக்குறதுக்கும் தோல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதன் மூலமா முருங்கை பிசின் ஆரோக்கியமான மற்றும் இளமை தோற்றத்தை பெறவும் உதவுது. வாயு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கை பிசினை 1-2 பொடி செஞ்சு அதை பாலோட கலந்து கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வாயு தொல்லையால் அவதிப்படுறவங்க அதிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். தலைவலியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு முருங்கை பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தலைவலி வந்துருச்சுன்னா இந்த முருங்கை பிசினை எடுத்து அதை பாலோட கலந்து 10 போட்டோம் அப்படின்னா தலைவலி உடனே சரியாகும். முருங்கை பிசின் அப்படிங்கிறது பல வழிகளில் நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு இயற்கை மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முருங்கை பிசினை நம்மளோட சமையலில் பயன்படுத்துறதன் மூலமாக முருங்கை பிசினை உணவில் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்க இல்லைன்னா ஏதேனும் நீங்கள் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா வேற ஒரு நோய்களுக்காக மருத்துவரோட ஆலோசனையை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த முருங்கை பிசினை பயன்படுத்துங்க. இந்த வீடியோவில் முருங்கை பிசினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.